ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வார்த்தை மனுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதிகளாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமன். இயேசுநாதர் மரித்த 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும்
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பது எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் செல்லும். இயேசுநாதர் உயிர்த்த 40ஆம் நாள் பரலோகத்துக்கு ஆரோபணமானதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பது எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் செல்லும். தூய ஆவியானவர்
தேவமாதா பேரிலும் அப்போஸ்தலர் பேரிலும் எழுந்து வந்ததை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்புகளை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் செல்லணும். தேவமாதா ஆத்ம சரீரத்தோடு மோட்சத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகப்பது எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரத்தம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் செல்லும். தேவமாதா பரலோக பூலோக ராக்கினியாக முடிச்சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றிருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தில் எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் முதலக்கம் யார் யாருக்கு தேவையும் அவர்களை மோட்சத்தில் கூட்டிச் அதிதூதரான புனித மெச்சேலே, தேவதூதரான புனித கபரிலே, ரபேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 203 மணி ஜெபத்தையும் உங்கள் சோஸ்திரங்களோடு உண்டாக கூட்டி எங்கள் பிள்ளைகள் தெய்வ பயத்தோடும் ஞானத்தோடு வளரவும், இளையோர் முதியோர் எங்கள் குடும்பங்கள் தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்று ஆன்ம சரீர நலங்கள் பெறவும், குடும்பங்களில் தேவ அழைத்தல் பெருகவும், காலை மழை தவறாது பொழிந்து வளம் பெருகவும், திருப்பயணிகள் குடும்ப நலனுக்காகவும் நாங்கள் எல்லோரும் சமுதாய மத நல்லிணக்கத்தோடு நல்வாழ்வாலும் வரங்கேட்டு எங்கள் தாயும் பாதுகாவலுமான பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் பரிசுத்த பாதங்களில் பாத காணிக்க வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமன். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை எடுத்துத் தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள்
பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரலோகத்திலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுரட்சியும் சுவாமி. சமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய காலமாய் சர்வத்துக்கும் ஆண்டவளாக தேவ சித்தத்தால் நியமிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக பூலோக ராக்கினியாக மாசில்லாமல் உருப்பெய்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி முதல் நிகரத்த பரிசுத்தனமாய் பிறந்த சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெண்ணால் அழிந்த உலகை பெண்ணாலை நீக்க கதின தேவ பிதாவினால் இரட்சருக்கு மாதாவாக நியமிக்கப்பட்ட சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம நாயகியாகிய மரியன்னும் தய நிறைந்த நாமதேயம் சூட்டப்பட்ட சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வயதில் வளர மென்மேலும் சகல புண்ணியங்களிலும் அதிகரித்து விளங்கின சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனிதர் எல்லோருக்கும் புண்ணிய மாதிரியாகவும் ஞான தீபமாகவும் ஒளிர்ந்த சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரியத்தினாலே பூரணமான என்று தேவதூதரால் மங்களம் சொல்லப்பட்ட சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிகரற்ற அற்புதமாய் தூய ஆவியின் வரப்பிரசாத்தினாலே கன்னிமையோடு கற்பந்தரித்து அவதரித்த ரட்சகரை பெற்ற சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ரட்சணத்தின் நிமித்தம் இயேசுநாதருடைய திருப்பாடுகளுக்கும் பங்களியான சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் உயிர்த்த போதும் மோட்சத்துக்கு எழுந்தெழுந்த போதும் அளவிந்த ஆனந்தம் அனுபவித்த சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுவாமி மோட்சத்துக்கு ஆரோகணமான பின்பு திருசபைக்கு ஆறுதலும் ஆதரவுமாக இவ்வுலகத்தில் நின்று போன சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூகலத்தில் சஞ்சரித்த அளவும் நினைவினாலும் ஆசையினாலும் பரலோகத்தில் தங்கின சுகிர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சித்தத்தினால் உமக்கு குறிப்பிட்ட ஜீவகாலம் அளவும் இப்பரதேச துன்பங்களை அத்தியந்த தைரியம், பக்தி, பொறுமை முதலிய நற்குணத்தோடு அனுபவித்த
சுகிர்த அலங்காரியே. இவ்வுலகில் இருந்த நாளளவும் அதிகமா எல்லா வரங்களிலும் அதிசயித்து நிகராத புண்ணிய சம்பவனை அடைந்த சுகிர்த அலங்காரியே. உமது திருமரண சமயத்தில் தூர தேசங்களில் இருந்த அப்போஸ்தலரை முதலாய் அற்புதமாக வரும்படி செய்தருளிய சுகிர்த அலங்காரியே. இப்பிரபஞ்சம் வீடுபடுவதற்கு முன் தாயின் அன்போடே சீசர்களை ஆசிரித்து தேற்றிய சுகிர்த அலங்காரியே. அச்சமயத்தில் தரிசனையான சம்மனசுகளால் பேரின்ப சந்தோஷமடைந்த சுகிர்த அலங்காரியே. சொல்லில் அடங்காத ஆனந்தத்துடன் உம்முடைய திருக்குமாரன் சமூகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே. சம்மனசுகளும் அப்போஸ்தலர்களும் திரு சங்கீதங்களை தொனிக்க மிகுந்த பக்தி வணக்கத்துடனே சீசர்களால் திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட மோட்ச அலங்காரியே. மூன்று நாள் பரியந்தம் உமது திருக்கல்லறையில் சம்மனசுகளுடைய இன்பமுள்ள சங்கீதங்களால் சுதிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே. மூன்றாம் நாள் ஆத்ம சரீரத்தோடு உயிர்த்து பேரின்ப ராஜ்யத்துக்கு எழுந்தருளின மோட்ச அலங்காரியே. அத்தியந்த மகிமை ஓட்டலோகமாய் பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே. அப்பொழுது சம்மனசுகளின் சேனைகளால் சொல்லில் அடங்காத இன்ப சங்கீதங்களை கொண்டு துதித்து கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே. உம்முடைய திருக்குமாரனால் நிகரத்த சுத்த நேசத்துடனே அரவணைக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே. பிதாக்கள் முதலிய சகல மோட்சவாசிகளினாலும் வணங்கி கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே. சர்வலோகத்துக்கும் ராக்னியாக தேவபிதாவினால் மகிமை கிரீடம் சுட்டப்பட்ட மோட்ச அலங்காரியே. உம்முடைய திருக்குமாரன் அண்டையில் மகிமை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே. உமது திருபாதத்தால் சந்திரனை மிதிக்கும் மோட்ச அலங்காரியே. அலையினால் பூரண சந்திரனை வென்று மகிமை ஆடையாக சூரியனை அணிந்த
மோட்ச அலங்காரியே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 12 நட்சத்திரங்களை முடியாக தரித்திருக்கும் மோட்ச அலங்காரியே. அணிவகுப்பான படையை விட சத்துருக்களுக்கு பயங்கரமான வல்லமை உடதான மோட்ச அலங்காரியே. சர்வ லோகத்திலும் அளவிந்த வல்லமை பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே. நரக சர்ப்பமாகிய பிசாசின் தலையை நசுக்கி பேய்களை எல்லாம் நடுங்க செய்து துரத்தும் மோட்ச அலங்காரியே. தேவ இஷ்ட பிரசாத பொக்கிசங்களை உமது வசமாக கொண்டிருக்கிற மோட்ச அலங்காரியே. கிருபை தயாமரம் நிறைந்த ராசினியாகிய மோட்ச அலங்காரியே. என் நிறைந்த நன்மை அற்புதங்களால் உமது வல்லமையை விளங்கச் செய்தலின மோட்ச அலங்காரியே. பல முறை ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் ஆபத்தில் ரட்சித்து நிலைப்பித்த மோட்ச அலங்காரியே. சொல்லில் அடங்காத வேறு புதுமை உபகார சாயங்களால் உமது தயாளத்தை காட்டலின மோட்ச அலங்காரியே. என்னில் அடங்காத பேர்களை பேரும்ப ராஜ்யத்தில் சேர்ப்பித்த மோட்ச அலங்காரியே. பாவிகளுக்கு அடக்கலமாகிய மோட்ச அலங்காரியே. இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற உமது நேச பிள்ளைகளை மறவாத மோட்ச அலங்காரியே. உமது பேரில் மெய்யான பக்தி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிடாத மோட்ச அலங்காரியே. ஜீவிய நாளிலும் மரண நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் தேற்றருமாகிய மோட்ச அலங்காரியே. சகல புனிதர்களையும் விட புண்ணியத்தினாலும் மகிமையினாலும் விளங்குகின்ற மோட்ச அலங்காரியே. சர்வ லோகத்திலும் ஸ்துதி வணக்கம் கொண்டாட்டம் பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே. படைக்கப்பட்ட சகல வஸ்துகளாலும் துதிக்கவும் அன்றாடவும் வணங்கப்படுவதற்கு பாத்திரமான மோட்ச அலங்காரியே. கண்ணீர்களுக்கு மாதிரிகையும்
ராக்கினியுமாகிய மோட்ச அலங்காரியே, சம்மனசுகளுக்கும் மற்ற சகல புனிதர்களுக்கும் ராக்கினியான மோட்ச அலங்காரியே, உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனின் செம்மறி புரிவாகிய இயேசுவே, உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனின் செம்மறி புரிவாகிய இயேசுவே, உலகின் பாவங்களை போக்கும் சர்வேஸ்வரனின் செம்மறி புரிவாகிய இயேசுவே, சர்வேசனுடைய புனித மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு நீர் பாரமாயிராதையும். ஆசீர்வதிக்கப்பட்டவளும் மோட்ச அலங்கரியான நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளே நின்று எங்களை தற்காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக ஜெயிப்பமாக. சர்வத்துக்கும் அதிபதி கர்த்தாவாகிய நித்திய சர்வேஸ்வரா, அவதரித்த உம்முடைய திருக்குமாரனுக்கு மாதாவான புனித கன்னிமரியாளை எங்களுக்கு தாயாராகவும் ராக்கினியமாகவும் தந்துள்ளீரே. உம்முடைய கிருபை வரப்பிரசாதத்தால் மோட்ச அலங்கரியான இந்த பரம நாயகியின் உத்தம புண்ணியங்களை அடியோர்கள் இப்பரதேசத்தில் சஞ்சரிக்க வரைக்கும் சுமுத்திரையாய் அனுசரித்து உமது பேரும்ப தரிசனையில் அவளுடைய ஆனந்த பாக்கியத்துக்கு பங்காளியும்படிக்கு எங்கள் மண்டாட்டுகளையும் எங்கள் அன்புள்ள மாதா எங்களுக்காக செய்யும் மண்டாட்டுகளையும் கேட்டு எங்களுக்கு அனுகிரகம் செய்தரலும். இந்த மண்டாட்டுகளை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும் சுவாமி. ஆமன். அனைவரும் இறை வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன பொழுது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர்.
அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அன்பின் அன்னையாய், அமல உற்பவியாய், மாசில்லாத கன்னிகையாய், விண்ணுலக மண்ணுலக அரசியாய், பாவிகளின் அடைக்கலமாய், மோட்ச அலங்காரியாய், விண்ணிலே நமக்காக எப்பொழுதும் தந்தையிடம் பரிந்து பேசுவருமாயிருக்கிற அந்த பரிசுத்த பரலோக அன்னையின் விழாவை இந்த வடக்கன்குளம் பங்கு சமூகம் மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நாளிலே உங்கள் பங்கு சமூகத்தை சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் திருப்பயணிகளாக வந்திருக்கிறவர்களுக்கும் நான் பணியாற்றுகின்ற ஆலந்தலை இயேசுவின் திருதி அற்புத கவி திருத்தலத்தின் சார்பாகவும் எங்கள் பங்கு மக்கள் சார்பாகவும் என்னுடைய திருவிழா நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மரியன்னை ஞானத்தின் இருப்பிடம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு ஊரிலே ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள். கணவன் அலுவலகத்துக்கு சென்று வந்துவிட்டு மனைவியிடம் சொன்னான், ஏண்டி, உன் புருஷனை பாத்தியா, எவ்வளவு திறமசாலி தெரியுமானா? இன்னைக்கு அலுவலகம் முடிந்து ஒரு ஆட்டோவுக்கு பின்னாலேயே ஓடி வந்த 100 ரூபாய் மிச்சம் என்று சொன்னான். மனைவி சற்று நேரம் யோசித்து விட்டு சொன்னாள், இது என்ன பெரிய பிரமாதம், ஒரு ஆட்டோவுக்கு பின்னால ஓடி வந்ததுக்கு பதிலா ஒரு டாடா சுமோக்கு பின்னால ஓடி வந்திருந்தா 400 ரூபாய் மிச்சமாயிருக்குமே என்று சொன்னாளாம். கோர்ட்டிலே ஜட்ஜ் கொலைகாரனை பார்த்து சொன்னார், உனக்கு நாளை காலை விடியற்காலை 5 மணிக்கு தூக்கு தண்டனை என்று சொன்னார். உடனே அந்த கைதி ஹஹஹா என்று சிரித்தான். என்னடா உனக்கு தூக்கு தண்டனை சொன்னா நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், போங்க ஜட்ஜ் ஐயா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. காலையில 5 மணிக்கு தூக்கு தண்டனை சொல்றீங்க, நான் எந்திரிக்கிறதே 7 மணிக்கு தானே கண் விழிப்பேன், நீங்க எப்படி என்னைய தூக்குல போட முடியும் அப்படின்னு கேட்டாராம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, உலகத்திலே பலவிதமான அறிவாளிகள் இருக்கிறார்கள், திறமைசாலிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஞானம் நிறைந்தவர்கள் என்று நாம் சிலரை மட்டுமே சுட்டிக்காட்ட முடியும். இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, பணப்புழக்கம் அதிகரித்திருக்கிறது, படிப்பு அதிகரித்திருக்கிறது. இவற்றின் வழியாக மனிதர்கள் அறிவை பெற்றுக் கொள்ளலாம். அறிவிலே நாம் இன்று வளர்ந்திருக்கிறோம். ஆனால் ஞானத்திலே வளர்ந்திருக்கிறோமா என்று நம்மையே நாம் கேள்வி கேட்டுக்கொள்கிற நாளாகத்தான் இந்த நாள் அமர்ந்திருக்கிறது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? அறிவு என்பது வெளியிலிருந்து புறத்திலிருந்து வருவது, அதை நாம் கற்றுக்கொள்வது. பாடப்புத்தகத்திலே H2O இது தண்ணீரை உருவாக்கும் என்று நாம் வெளியிலிருந்து நமது மூளைக்கு செலுத்துகிறோம். இதற்கு பெயர் அறிவு. ஞானம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய அகத்திலிருந்து உள்ளத்திலிருந்து புறப்படுவது ஞானம் என்று சொல்லுகிறார்கள். டாவோயிசம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த சமயம்
எப்படி சொல்லுகிறது? ஒரு மனிதன் பிறரை அறிந்து கொள்வது என்பது அறிவு. இந்த மனிதனை எப்படி நாம் வேலை வாங்கலாம், அல்லது இந்த மனிதனை நாம் எப்படி பயன்படுத்தி நாம் முன்னேறலாம், பிறரை அறிந்து கொள்வது என்பது அறிவு. ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொள்வது என்பது ஞானம் என்று இந்த தாவோயிசம் தத்துவம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்கள், இன்று ஞானத்தை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். எபிரேய மொழியிலே இதை ஹோக்குமா என்று சொல்லுகிறோம். அதையே கிரேக்க மொழியிலே சோஃபியா அல்லது சொஃபையா என்று சொல்லுகிறோம். அதையே லத்தீன் மொழியிலே சாப்பியன்சியா என்கிற வார்த்தையிலே சொல்லுகிறோம். இந்த லத்தீன் மொழியிலே சாப்பரே என்று அதனுடைய மூல சொல்லுக்கு நாம் செல்கின்ற ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஒன்றை சுவைப்பட அனுபவிப்பதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் நீதிமொழிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ஞானத்தை எப்படி தேட வேண்டும், ஒரு புதையலை கண்டுபிடிப்பவன் எப்படி அதை தேடி தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அதே போல நீங்கள் ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஞானம் என்பதை பற்றி எப்படி சொல்லுகிறது? ஒரு மனிதன் தனது வாழ்வையும் நடத்தையையும் குறித்து எடுக்கின்ற சரியான தீர்மானம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எடுக்கின்ற சரியான தீர்மானத்தை தான் ஞானம் என்று நாம் சொல்லுகிறோம். ஞானத்துக்கு எந்த பறவையை ஒப்பிடலாம்? உலகத்தில் நிறைய பறவைகள் இருக்கு இல்லையா? ஞானத்தின் அடையாளமாக இருக்கிற பறவை எது? யாராவது சரியா சொன்னீங்கன்னா இப்பவே 100 ரூபாய் கொடுப்பேன் கையில. ஆந்த. ஞானத்தின் அடையாளமாக இருக்கிற பறவை என்னதான்? ஆந்தை, அவுல். கிரேக்கர்கள் ஆந்தை பறவையைத்தான் ஞானத்தின் அடையாளமாக கொண்டார்கள். எதற்கு? இருட்டிலும் பார்க்கக்கூடிய திறன் படைத்தது ஆந்தை பறவை மட்டும்தான். எனவே ஞானம் என்பதை அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே இருளான காரியங்கள், பொய்மையான காரியங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு மனிதன் ஊடுருவி பார்ப்பது என்பதுதான் ஞானம் என்பதைத்தான் கிரேக்க தத்துவம் சொல்லுகிறது. எனவேதான் கிரேக்கர்கள் நம்பினார்கள், ஜூபிட்டர் என்கிற அவருடைய தெய்வத்தின் தலையிலிருந்து பிறந்தது ஞானம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய கிறிஸ்தவ மரபிலே தாமஸ் அக்வினாஸ் என்கிற இறையியலாளர் சொல்கிறார், மனிதர்கள் தேட வேண்டிய தலையாய பண்பு என்பது ஞானம். Wisdom is the father of all virtues என்று சொல்கிறார். எனவே ஒரு கிறிஸ்தவன் எத்தனையோ நற்பண்புகளை கொண்டிருக்கலாம், ஆனால் எல்லா நற்பண்புகளுக்கும் அடிப்படையானது, முதன்மையானது இந்த ஞானம் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு இந்த சேவல் கோழி சண்டை என்பது அவனுக்கு மிக மிக பிடிக்கும். எனவே தனக்கென்று ஒரு சேவலை வளர்த்து வந்தான். அந்த நாட்டிலேயே சேவலை வளர்ப்பதற்கென்ற ஒரு விவசாயியிடம் அந்த சேவலை கொடுத்து வைத்தான். எப்பொழுது இந்த சேவல் சண்டைக்கு தயாராக இருக்கிறதோ அப்பொழுது நீ எனக்கு சொல்லிவிடு, நான் சேவலை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னான். 1 வாரம் ஆனது, 2 வாரம் ஆனது, பதில் வரவில்லை. எனவே அரசன் தன்னுடைய படை வீரன் ஒருவனை அனுப்பினான். நம்முடைய சேவலை சண்டைக்கு பழக்க சொல்லி ஒருவரிடம் கொடுத்தோமே, நீ சென்று பார்த்து வா. படை வீரன் சென்றான். அவனை பார்த்ததும் சேவல் அங்கே இங்கே ஓடியது, அவனை கொட்டுவதற்காக பாய்ந்தது. இதையெல்லாம் பார்த்தவுடன் படை வீரனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அரசே, நம்முடைய சேவல் சண்டைக்கு தயாராகிவிட்டது. விவசாயி சொன்னான், இல்லை இல்லை, இன்னும் 2 வாரங்கள் கழித்து வாருங்கள் என்று சொன்னான். படை வீரனுக்கு ஏமாற்றம், இருந்தாலும் சென்று விட்டான். 2 வாரங்கள் கழித்து மீண்டும் வந்தான். இப்பொழுது பழைய ஆர்ப்பாட்டம் சேவலிடம் இல்லை, இருந்தாலும் இவனை பார்த்து முறைத்தது, அவ்வப்பொழுது இவனை பார்த்து கொக்கரித்தது. படை வீரன் சொன்னான், இப்பொழுதாவது சேவல் சண்டைக்கு தயாராகி விட்டதா? விவசாயி சொன்னான், இல்லை, இன்னும் தயாராகவில்லை.
இன்னும் 2 வாரங்கள் கழித்து வா என்று அனுப்பிவிட்டான். அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. அரசே, முதல் தடவை பார்க்கின்ற பொழுது சேவல் நன்றாக சண்டை பிடித்தது. இப்பொழுது சேவல் அடங்கி இருக்கிறது. இது விவசாயிக்கு அறிவில்லை. அமைதியாக இருக்கிற சேவல் எப்படி சண்டை போடும்? எனவே சேவலை வாங்கி கொண்டு வருவோமா என்று சொன்னதற்கு 2 வாரங்கள் கழித்து மீண்டும் படைவீரன் வருகின்றான். அப்பொழுது படைவீரனை பார்த்தாலும் அந்த சேவல் மிக அமைதியாக நிதானமாக இருந்தது. இப்பொழுது விவசாயி சொன்னான், நீங்கள் இந்த சேவலை சண்டைக்கு எடுத்துச் செல்லலாம் என்று சொன்னான். படைவீரனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏனையா அறிவில்லாமல் பேசுகிறீர்? முதல் தடவை வரும்பொழுது ஆக்ரோஷமாக இந்த சேவல் எம்பி குதித்ததே, இப்பொழுது அமைதியாக இருக்கிறது. இதை வைத்து நான் எப்படி சண்டை போட முடியும்? அப்பொழுது விவசாயி சொன்னான், அப்பொழுது உன்னை பார்த்து பயத்திலே அது துள்ளியது. இப்பொழுது அது யாரை கண்டும் பயப்படுவதில்லை. அதற்கு நிதானம் வந்திருக்கிறது. எனவே நீ இப்பொழுது சண்டை போட எடுத்துச் செல்லலாம். அது நிச்சயமாக சண்டையிலே வெற்றி பெறும் என்று சொன்னானாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஞானத்தை எப்படி பெற முடியும் என்பதை விவிலியத்திலிருந்து ஒரு 5 சான்றுகள் வழியாக நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். எனவே ஞானம் என்பது எங்கிருந்து வருகிறது? கடவுளிடமிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, ஞானம் என்பது எப்படி வருகிறது? யோபு நூல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, முதியவர்களிடம் ஞானம் உண்டு. எனவே ஒரு மனிதன் முதுமை அடைகின்ற பொழுது அவன் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறான். எனவே வயது ஆக ஆகத்தான் ஒரு மனிதன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, வாழ்வின் துன்பங்கள் ஞானத்தை தருகிறது. வாழ்க்கையிலே ஒரு மனிதன் போராட்டங்களோடு துன்பங்களோடு பல்வேறு துயரங்களோடு அலைவாகின்ற பொழுது அவன் மனம் சில கேள்விகளை கேட்கின்றது. அந்த கேள்வியின் வழியாக அவன் பெற்றுக்கொள்கின்ற பதில்தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. எனவே யோபு நூல் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், படுகுழியும் சாவும் ஞானத்தை பற்றி பகர்கின்றது. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் துன்பத்தின் மத்தியிலேதான் அவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது. நான்காவது, ஆரவாரத்தில் அல்ல, ஞானம் அமைதியில் வெளிப்படுகிறது. இன்றைய உலகம் ஆரவார உலகம். ஒன்றிலே செல்போனிலே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது டிவி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். 2 வேலைகள் தான் இன்னைக்கு மனுஷனுக்கு, இல்லையா? ஆரவாரமான உலகம். ஏதாவது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஏதாவது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தன்னை அறிய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், தனக்குள்ளாக செல்ல வேண்டும், அமைதியிலே இருக்க வேண்டும், இயற்கையை ரசிக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்று குறைந்து கொண்டே வருகிறது. வேதம் சொல்கிறது, ஆரவாரத்தில் அல்ல, அமைதியில் வருவது ஞானம் என்று சொல்கிறது. ஐந்தாவதாக, எந்த மனிதன் வாழ்வின் நோக்கத்தை தேடுகிறானோ, தன்னுடைய மனித வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி பார்க்கிறானோ, அவனுக்கு கிடைப்பது ஞானம். எனவே ஏனோதானவென்று வாழலாம், எப்படியும் வாழலாம் என்று நினைக்கின்ற மனிதனுக்கு ஞானம் கிடைக்காது. மாறாக, என்னுடைய பிறப்பு ஒரே ஒரு பிறப்பு, இந்த பிறப்பை நான் இன்னும் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டும், இந்த மானுடம் மாண்புற பயனுற நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மனிதனுக்கு கிடைப்பதுதான் ஞானம் என்று வேதம் சொல்கிறது. ஐன்ஸ்டீன் என்ற அறிவியல் அறிஞரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஐன்ஸ்டீன் அறிவியல் அறிஞரிடம் ஒரு நாடக நடிகை வந்தாள். அவள் சொன்னாள், ஐன்ஸ்டீன், நீங்கள் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி, இந்த உலகத்திலே மிகப்பெரிய அழகி நான் தான். எனவே நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் நமக்கு பிறக்கின்ற குழந்தை எப்படி இருக்கும்? உங்களைப் போல அறிவாளியாகவும் என்னைப் போல அழகாகவும் இருக்கும் அல்லவா? எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று ஐன்ஸ்டீனிடம் இந்த நடிகை சொன்னாள். ஐன்ஸ்டீன் சற்று யோசித்துவிட்டு சொன்னார், ஒருவேளை உன்னுடைய அறிவோடும் என்னுடைய அழகோடும் மாற்றி பிறந்து விட்டால் என்ன செய்வது? ஏனென்றால் ஐன்ஸ்டீன் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்க மாட்டார். இன்னொரு அர்த்தம், அந்த நடிகைக்கு அறிவில்லை என்பது போல அவர் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்கள், ஞானம் என்பது நாம பெற்றுக்கொள்ள முடியாது, கடவுள் நமக்கு ஞானத்தை தருகிறார் என்பதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம்.
கடவுள் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார். இந்த படைப்பை பாருங்கள், வானத்தின் கோள்களை பாருங்கள். காலையிலே சூரியன் உதிக்கிறது, மாலையில் மேற்கே மறைகிறது. அததனன் காலத்திலே அது தன்னுடைய பணிகளை செய்கிறது. எனவே கடவுளுடைய ஞானம் என்பது இந்த படைப்பிலே வெளிப்படுகிறது. இந்த உலகத்தை உண்டாக்கியவர் கடவுள் என்றால் அவர் எவ்வளவு ஞானத்தோடு ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து ஆராய்ந்து ஆராய்ந்து செய்திருக்கிறார். மனித முகத்தை பாருங்கள், வாயிருக்க இடத்துல மூக்கு இருக்கிற இடத்துல வாய் இருந்தா என்ன ஆகும்? கடவுள் ஒவ்வொன்றையும் ஞானத்தோடு படைத்திருக்கிறார். இந்த உலகம் அதன் இயக்கத்திலே போய்கொண்டிருக்கிறது என்றால் இது அனைத்துமே கடவுளுடைய ஞானத்தின் வெளிப்பாடு என்பதைத்தான் பார்க்கின்றோம். இந்த வரலாற்றிலே எத்தனையோ சண்டைகள், போராட்டங்கள், போர்கள் ஏற்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு மத்தியிலும் இன்றும் மனிதர்களை கரம் பிடித்து இந்த வரலாற்றை வழிநடத்தி செல்வதும் இந்த கடவுளுடைய ஞானம்தான் என்பதைத்தான் விவிலியத்திலே பார்க்கின்றோம். எனவே பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் அரசன் ஞானத்தின் பேரரசனாக நமக்கு காட்டப்படுகிறான். 1 அரசர்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கடவுள் கேட்டார் சாலமோனிடம், உனக்கு என்ன வேண்டும்? புகழா, நீடிய ஆயுளா, அல்லது எதிர்களுடைய சாவா? உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார். நாம் என்றால் எதை கேட்டிருப்போம் தெரியாது. சாலமோன் அரசன் சொன்னான், எனக்கு புகழ் வேண்டாம், செல்வம் வேண்டாம், நீடிய ஆயுள் வேண்டாம், என்னுடைய எதிரிகளின் மரணமும் வேண்டாம், எனக்கு நீதி வழங்குகின்ற ஞானத்தை தாரும் என்று கேட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சாலமோன் அரசரை நாம் ஞானத்தின் அரசராக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். ஆனாலும் இந்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது யார்? கடவுள். எனவே காலத்தின் நிறைவிலே இந்த கடவுள் தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய மகன் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். எனவே படைப்பின் தொடக்கத்திலே வெளிப்பட்ட கடவுளின் ஞானம் பூமிக்கு இறங்கி வந்தது. அது யாரு? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த ஞானம் என்பது இயேசுவைத்தான் குறிக்கிறது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு போதிக்கின்ற பொழுது மக்கள் பலர் வியப்பில் ஆழ்ந்தார்கள். என்னே இவரது ஞானம், என்னே இவரது வல்ல செயல்கள் என்று மக்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து புகழ்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசுதான் இந்த ஞானத்தின் வடிவமாக இருக்கிறார் என்பதை மக்கள் அங்கே ஏற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். அதே போல இயேசுவின் பிறப்பிலே 3 ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து வந்தார்கள். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை நாங்கள் வணங்க வந்திருக்கிறோம். எனவே இந்த 3 ஞானிகளும் ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாகிய அந்த இயேசுவை தரிசிக்க வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். எனவே இயேசுவே ஞானத்தின் வடிவமாக பூமிக்கு இறங்கி வந்தார். இன்னும் விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது இயேசு ஞானத்தை போதிக்கின்ற ஆசிரியராகவும் இருந்தார். எனவேதான் மக்கள் இயேசுவை குறித்து சொன்னார்கள், இவர் மறைநூல் அறிஞர் போலன்றி அதிகாரத்தோடு கற்பிக்கின்றார். எனவேதான் அவரை ரப்பி என்று மக்கள் சொன்னார்கள். இதைவிட புதிய ஏற்பாடு இயேசுவை பற்றி இன்னும் ஒரு கூர்மையான ஒரு கருத்தை சொல்கிறது. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே, இயேசு சாலமோனை விட பெரியவர். எனவே விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது ஞானத்தின் தலைவனாக இந்த சாலமோன் அரசன் இருந்தான். ஆனால் வேதம் சொல்கிறது, இங்கு இருப்பவர் சாலமோனை விட பெரியவர் அல்லவா? எனவே ஞானத்தின் இருப்பிடமே என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே இந்த ஞானம் என்பது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அவ்வளவுதான். இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்லலாம். தூய பவுல் அடிகளார் ஞானத்தை 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று உலக ஞானம், மற்றொன்று இறை ஞானம். எனவேதான் 10 தோழியர் ஓமையிலே, அந்த 10 கன்னியர் ஓமையிலே நாம் பார்க்கின்றோம், 5 தோழிகள் விவேகம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள்.
5 தோழிகள் இறை ஞானத்தால் தூண்டப்பட்டவர்களாக செய்கிறார்கள். ஒரு வேலையை சொல்றோம், எதை சொல்றோமோ அதை மட்டும் செஞ்சா அது பேர் என்னது? உலக ஞானம். சரிக்கிட்டு வா, எல்லாம் செஞ்சுட்டேன் ஃபாதர், இது உலக ஞானம். இறை ஞானம் என்பது என்ன? மன நிறைவோடு இன்னும் நிறைவாக அந்த வேலையை செய்வது, அதுதான் இறை ஞானம் என்று சொல்கிறோம். எனவே தூய பவுலடிகளார் சொல்லுகிறார், இந்த ஞானம் ஒரு பெண் வழியாக வெளிப்படுத்தப்பட்டது. கலாத்தியர்களே திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 5. கால நிறைவில் இந்த ஞானம் ஒரு பெண் வழியாக நமக்கு தரப்பட்டது. அந்த பெண் யார்? அந்த பெண் யார்? சரியில்லை. நீதிமொழிகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். ஞானம் என்பதை ஒரு பெண்ணாக அங்கே விவிலிய அறிஞர் குறிப்பிடுகின்றார். ஞானம் என்பது ஒரு பெண் சீமாட்டி என்று குறிப்பிடுகின்றார். 2 பெண்களை அங்கே பேசுகிறார். ஒருவர் ஞானம் என்கிற சீமாட்டி பெண், இன்னொருவர் மூடத்தனம் என்கிற ஒரு பெண். எனவே ஒரு இளைஞனை இந்த 2 பெண்களுமே கவர்ந்தெழுக்கிறார்கள். கடைசியாக ஒரு மனிதன் ஞானம் என்கிற பெண்ணை அவன் தேர்ந்து கொண்டால் அவன் வாழ்வை கண்டடைவான் என்பதைத்தான் நீதிமொழிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த 2க்கும் இடையே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஞானத்துக்கும் மூடத்தனத்துக்கும் இடையே போராட்டம் நடக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் இடையே போராட்டம் நடக்கின்றது. அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையே போராட்டம் நடக்கின்றது. இதுதான் இந்த உலகத்தின் வரலாறு. இந்த வரலாற்றிலே ஒரு பெண் பங்கெடுத்தாள். அதைத்தான் திருவெளிப்பாடு புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். வானத்திலே 2 அடையாளங்கள் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலவின் மீது நின்று கொண்டிருந்தார். 12 விண்மீன்களை முடியாக சூடியிருந்தார். இந்த பெண்ணுக்கும் அரக்க பாம்பு என்கிற மற்றொரு விலங்குக்கும் இடையே அங்கே போர் நடக்கின்றது. இறுதியிலே அந்த அரக்க பாம்பு கொல்லப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் 2 பெண்களை பார்க்கின்றோம். தூய பவுல் ஒரு பெண்ணை குறித்து பேசுகிறார். இந்த திருவெளிப்பாடு புத்தகம் ஒரு பெண்ணை குறித்து பேசுகிறது. இந்த பெண் யார்? அந்த தெய்வீக ஞானத்தை தன்னுடைய உதரத்திலே தாங்கிய அந்த அன்னை மரியாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஞானத்தின் இருப்பிடம் எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு தலைப்பை உங்கள் பங்கு தந்து எனக்கு தந்திருக்கிறார். நானே எதிர்பார்க்காத ஒரு தலைப்பு, எனக்கு மிக மிக பிடித்தமான தலைப்பு. அதை குறித்து ஒரு வாரமாக நிறைய வாசிக்கும் பொழுதெல்லாம் இதெல்லாம் கிடைத்தது எனக்கு. ஞானம் கடவுளிடமிருந்து வருகிறது. கடவுளுடைய மகனாக இயேசு வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் ஞானத்தின் வடிவாக இருக்கிறார். அந்த ஞானத்தை தன்னுடைய இருப்பிடமாக தன்னுடைய இதயத்திலே தன்னுடைய உதரத்திலே தாங்கியவள் தான் இந்த அன்னை மரியாள். எனவேதான் இவளை நாம் ஞானத்தின் இருப்பிடமே என்று சொல்கிறோம், ஞானத்தின் பாத்திரமே என்று சொல்கிறோம். இந்த ஞானத்தை யார் கொள்ள முடியும்? கடவுளின் ஞானத்தை நாம் கொள்ள முடியுமா? பற்றி கொள்ள முடியுமா? ஆனால் ஒரு பெண் தன்னுடைய உதரத்திலே அந்த ஞானத்தை தாங்கினாள். எனவேதான் அன்னையை நாம் ஞானத்தின் இருப்பிடமே என்று சொல்கிறோம். அப்படியானால் அன்னைக்கு ஞானம் கிடையாதா? இயேசு என்கிற ஞானத்தை தாங்கியதால் மட்டும்தான் அவள் ஞானத்தின் பிறப்பிடமா என்று பார்க்கின்ற பொழுது வேதத்திலே இந்த அன்னையும் ஞான மிகுந்த பெண்ணாக இருந்தார் என்பதற்கு 3 உதாரணங்களை நான் உங்களுக்கு தர முடியும். முதலாக அந்த அன்னை மரியா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்ற செய்தியை கேட்ட பொழுது அந்த பெண் முதலிலே கலங்கினாள். இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது கடவுளுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு சொன்னார், கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலே மனிதன் நினைத்தது மட்டும் நடைபெறுவதில்லை மகளே, கடவுள் நினைப்பது எதுவோ அதுதான் நடக்கும் என்று சொன்னதும் இந்த பெண் என்ன சொன்னாள்? ஆகட்டும், இதோ நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டாள். இதுதான் ஞானத்தின் வெளிப்பாடு. ஒவ்வொரு நாளும் கணவனிடம் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறேன், கணவன் மாறுவது போலவே தெரியவில்லை. ஒரு ஞான மிகுந்த பெண் என்ன செய்வாள்? என்னுடைய கணவனிடம் பல நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. இவனோடுதான் நான் வாழ வேண்டும்,
எப்பொழுதும் நானும் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தால் இதற்கு முடிவு எப்பொழுது? ஆகட்டும், நீ எதை செஞ்சாலும் செய்யி, நான் உன்னுடைய மனைவி, என்னுடைய கடமைகளை நான் செய்கிறேன், விட்டுக் கொடுத்தால் குடும்பத்திலே என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாதே. இதைத்தான் அன்னை மரியாவின் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்னதும் அந்த தாய் ஏற்றுக்கொண்டாள். ஆகட்டும். இந்த ஆகட்டும் என்பது ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் கூற்று அல்ல, கடைசி வரை ஆகட்டும். தன்னுடைய மகன் சிலுவையை சுமந்தான், சிலுவையிலே அவர் கொல்லப்பட்டார். அந்த சிலுவை பயணத்தின் வழியே அந்த அன்னையும் நடந்தார். சிலுவையிலே அவர் மரித்து இறந்த பொழுது கூட அந்த சீடர்களை அழைத்து அவர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி இந்த திருச்சபையின் முதல் பெண் சீடத்தியாக ஒரு தாயாக இந்த தெய்வத்தாய் இருந்தாள் என்றால் அதுதான் அவளுடைய ஞானம். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மரியா உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். ஞானத்தின் இன்னொரு அடையாளம் அமைதி, நிதானம். நாங்கள் உன்னை தேடினோமே, எங்கே போனாய் மகனே என்று கேட்டதற்கு இந்த மகன் சொன்னான், என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த தாய்க்கு புரிந்தது, இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, தெய்வ குழந்தை. இந்த குழந்தை எதையோ வித்தியாசமாக பேசுகிறது. இதற்காக இந்த குழந்தையை நாம் அதட்டி போடலாமா? குடும்பத்தில் அப்படித்தானே செய்யறோம். குழந்தைகள் வித்தியாசமாக பேசினால், வித்தியாசமான முயற்சியை எடுத்தால் அதட்டி வைக்கிறோம். இது நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. ஆனால் அந்த குழந்தை என்ன விரும்புகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோமா? எனவே அன்னை மரியாள் என்ன செய்கிறார்? தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். இது ஞானத்தின் வெளிப்பாடு என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். இயேசு ஞானத்தில் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஒரு குழந்தை ஞானத்தோடு வளர்கிறது என்றால் ஞானத்தை எங்கிருந்து அது பெற்றுக்கொள்கிறது? தன்னுடைய பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது. எனவே இயேசு ஞானத்தில் வளர்ந்தார் என்று சொல்கின்ற பொழுது அந்த ஞானத்தின் இருப்பிடமாக அந்த ஞானத்தை தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தவள் யார்? இந்த அன்னை மரியாள். எனவேதான் ஞானத்தின் இருப்பிடமே எங்கள் அன்னை மரியே என்று நாம் இன்று போற்றி புகழ்கின்றோம். எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, இன்றைய மறையுரையின் அடிப்படையிலே ஞானத்தின் இருப்பிடமாக அன்னை மரியாள் இருக்கின்றாள். இந்த ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிற மரியாள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள் என்ன? முதலாக அமைதியை நேசிப்பதால் கிடைப்பது ஞானம். என்னது? அமைதியை நேசிப்பதால் கிடைப்பது ஞானம். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முடிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. 24 மணி நேரம் செல்போன், என்னத்தை பேசுவாங்களோ தெரியல இல்லையா உலகம். வீட்டிலே இருக்கிறோம், முகத்தை பார்த்து பேசிக்கொள்ள நேரம் கிடையாது. தூரத்திலே எங்கோ இருப்பவரோடும் பேசுவதற்கெல்லாம் நேரம் கிடைக்கிறது. பல கதைகளை பேசுகின்றோம். அல்லது டிவி 24 மணி நேரம் ஏதாவது டிவியில ஓடிட்டே இருக்கணும், சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அமைதியை தேட வேண்டும். அமைதியிலே கிடைப்பதுதான் ஞானம் என்பதை முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக முதுமையை நேசிப்பதால் வருவது ஞானம். போயா பெருசு, உனக்கு இந்த உலகத்தை பத்தி என்னையா தெரியும்? இன்னைக்கு இளைஞர்கள் அப்படித்தானே சொல்றாங்க. வயதானவர்கள் கூனி குறுகி அவமானப்பட்டு நிற்பதை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்குது இல்லையா? சில பங்குகளிலே சில இளைஞர்கள் முன் வருவாங்க, ஆர்வத்தோடு பணி செய்வாங்க, நல்லதுதான். யோ பெருசு, உனக்கு இதெல்லாம் சரி வராதியா, நீ ஒதுங்கி போயா, நான் பார்த்துக்கிறேன். யோ பெருசு. முதுமையை நேசிப்பதுதான் ஞானம். ஞானம் அவர்களிடம்தான் கொட்டி கிடக்கிறது. எனவே பெரியவர்களை மதிக்கின்ற சமூகம், பெரியவர்களுடைய ஞானத்தை கேட்கின்ற சமூகம் வளர ஆரம்பிக்கும் என்பதை நாம் இரண்டாவது பாடமாக கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதாக துன்பங்களை நேசிப்பதால் வருவது ஞானம். உலகத்தில் யாராவது துன்பங்களை இன்று நேசிக்கிறோமா? போராட்டம் வேணும்னு நினைக்கிறோமா? இல்லை, எல்லாமே ஈஸியா இருக்கணும் இல்லையா? படிக்கணுமா? கஷ்டமே படக்கூடாது. பிட் அடிக்கணும், பிட்டு எங்கெங்க இருக்குன்னு சொல்லி இன்னொரு பேப்பர் எழுதி வைக்கணும் இல்லையா? யாருக்குமே மனது இன்று உறுத்துவது கிடையாது. துன்பப்படாமல் எவ்வளவு பணத்தையும் சம்பாதித்துக் கொள்ளலாம். எனவே துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவன் தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக வாழ்வை நேசிப்பதால் வருவது ஞானம். எப்படியும் வாழலாம் என்பது அல்ல,
10ஓடு 1 11ஆக வாழ்வது அல்ல. மாறாக என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு முறை, இதற்கு நான் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். எனவேதான் பாரதி சொல்லுவான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. எனவே இந்த மானுடம் பயனுற வாழ்பவன் எவனோ அவன்தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக 5வது, கடவுளை நேசிப்பதால் வருவது ஞானம். இந்த உலகத்தை நேசிப்பதால் அல்ல. இந்த உலகத்தை கடந்து கடவுளை நேசிப்பதால், கடவுளை பெற்றெடுத்த அந்த இயேசுவை பெற்றெடுத்த தாயை நேசிப்பதால் வருவது ஞானம். எனவே அன்புக்குரியவர்கள், இறுதியாக அந்த சாலமோன் அரசனுடைய ஜெபத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கடவுள் கேட்டார். நீடிய ஆயுளா, செல்வமா, எதிரியின் சாவா? சாலமோன் அரசன் சொன்னான், எனக்கு ஞானத்தை தாரும். உலகத்தில் குடும்ப உறவுகளை செம்மைப்படுத்த, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற இறைவன் தாமே தன்னுடைய தெய்வீக ஞானத்தால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். அடைக்கலமே பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே நாங்கள் உடல் உள்ள நலம் பெற வேண்டிக் கொள்ளும். மரியாளின் மாசற்ற இருதயமே அன்பு, நீதி, சமாதானம் உலகில் உண்டாக வேண்டிக் கொள்ளும். உலகில் உண்டாக
சிறகுகளால் விரிகிறது இறைவனில் மகிழ்கிறது. பாராயோ பேரன்பே என் இயேசுவே, பாராயோ பேரின்பம் என் வாழ்விலே, பாராயோ பேரன்பே என் இயேசுவே, பாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனம் என்னும் பொன்வண்டு பொன்னன்றி கண்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். என் கண்கள் கடலானதே, என் வாரில் நீங்கள் ஒளி வெள்ளமே. உன்னோடே ஒன்றாகும் பொன்னாளிதே, என் வாழ்வில் நீ வேணும் இதற்கில்லையே. நீ வேண்டுமே நிஜம் வேண்டுமே, நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே. ஒரு கோடி தேங்கோக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். என் கால்கள் இறைவார்த்தை வழி செல்லவே, என் வாழ்வில் விளக்காக வர வேண்டுமே. உயிர் மூர்த்தி நீதானே என் தெய்வமே, உனையன்றி எனக்கிங்கு வாழ்வில்லையே. நீ வேண்டுமே நிஜம் வேண்டுமே, நிஜமான உன் அன்பு துணை வேண்டுமே. ஒரு கோடி பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என் உள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனம் என்னும் பொன்வண்டு பொன்னன்றி கண்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம்
விழுகிறதே இறையுறவில் மகிழ்கிறதே. பாராயோ பேரன்பே என் இயேசுவே, பாராயோ பேரின்பம் என் வாழ்விலே, பாராயோ பேரன்பே என் இயேசுவே, பாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. எல்லா தந்தையிலும் அன்புள்ளவரும் அன்புக்குரிய திவ்ய இயேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கின்றேன். தேவரே, ஆனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிசுவாசத்துக்கும் நன்றி கட்ட பாவ துரோகங்களுக்கும் பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்களின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றியிருந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஒருமுகப்படுத்துவோம். நம் மத்தியிலே எழுந்து வந்திருக்கின்ற நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்ற ஆறுதல் தருகின்ற தெய்வம், கருணை காட்டுகின்ற தெய்வம், நமக்கு இரக்கம் காட்டுகின்ற தெய்வம் நம் மத்தியிலே எழுந்து வந்திருக்கிறார். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற தெய்வம். மனிதர்கள் மாறி போவார்கள், கடவுள் ஒரு பொழுதும் மாற மாட்டார். மனிதர்கள் நம்மை கைவிட்டு போவார்கள், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் 2000 ஆண்டுகளாக இந்த திருச்சபையை வழிநடத்துகின்ற தெய்வம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை கண்ணீர் கவலைகள், இவற்றுக்கு மத்தியிலும் திருச்சபையை உயிர் துடிப்போடு காத்து வருகின்ற தெய்வம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அவரை உட்கொள்கின்ற பொழுது நமக்குள்ளாக வந்து நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம் நம் தெய்வம் இயேசு. அவரிடம் நம்மையே நாம் ஒப்படைப்போம். ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நற்கருணை நாதரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ வேலைகள் எங்களுக்கு இருந்தாலும் இந்த திருவிழா நாட்களிலே எங்கள் ஆன்ம வாழ்வை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாலை வேளையில் இறை வார்த்தையை கேட்கவும் அதன் வழியாக எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாற்றவும் நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிற எங்கள் அன்னை மரியாவை குறித்து இன்று நாங்கள் தியானித்திருக்கின்றோம். அன்பாண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிறது. பணம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது இந்த உலகத்திலே. ஆனால் நாங்கள் நிம்மதியை தொலைத்து விட்டோம்.
கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், நெஞ்சுக்கு நிம்மதி அந்த ஆண்டவன் சந்நிதி. உலகத்திலே எந்த பொருளும் தர முடியாத நிம்மதியை என் ஆண்டவன் இயேசு மட்டுமே தருகிறார். அதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே தான் நாங்கள் அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள முடியும். திருப்பாடல் 84 வாசிக்கின்றோம், வேற்றிடம் வாழ்கின்ற 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் வாழும் ஒரு நாள் மேலானது. ஆண்டவரே, இந்த கணம் எங்களுக்கு போதும். உம்மோடு இருக்கின்ற அந்த பாக்கியம் எங்களுக்கு போதும். கலைமான்கள் நீருடைக்காக ஆர்வத்தோடு ஏங்கி துடிப்பது போல் இறைவா, எங்கள் இதயமும் உமக்காக ஏங்கி துடிக்கின்றது. அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. நிம்மதியற்றி அலைகின்ற எங்கள் இதயத்திலே உம்முடைய தெய்வீக ஞானத்தை தாரும். மனைவியை எப்படி புரிந்து கொள்வது, பிள்ளைகளின் சொல் கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்வது என்று கண்ணீர் விடுகிறோம், கதறுகின்றோம். ஆண்டவரே, எங்களிடம் எல்லாம் இருக்கிறது, வாழ்க்கையை நடத்த ஞானம் மட்டும் இல்லை. அந்த ஞானத்தை நீர்தான் தர வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய கணவரோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளைகளிடம் எப்படி கருத்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும், கற்றுத்தாரும் ஆண்டவரே. இதோ ஞானத்தில் இருப்பிடமாக இருக்கிற எங்கள் அன்னையே, அந்த அன்னை வழியாக உமது ஞானத்தை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பங்கு சமூகத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். பரலோக அன்னையை பல ஆண்டுகளாக தங்கள் ஒரே நம்பிக்கையாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வடக்கன்குளம் பங்கு சமூகத்தை ஆசீர்வதித்தள்ளும். கடந்த காலங்களில் இந்த பங்கு சமூகத்திற்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக வளங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்ற வேளையிலே அன்பு ஆண்டவரை, வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே வேலை செய்கின்றவர்கள், தொழில் செய்கின்றவர்கள் அனைவரையுமே நீர் ஆசீர்வதித்தருளும். இன்னும் இகபெற செல்வங்களை எல்லாம் தந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ அவர்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உடல் உள்ள சுகத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியிலே ஆர்வத்தையும் ஒழுக்கத்தையும் தெய்வ பயத்தையும் தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த சமூகம் எந்நாளும் நீர் விரும்புகின்ற சமூகமாக, இறையாட்சி சமூகமாக மாற உம்முடைய தெய்வீக ஞானத்தால் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். ஆமென். வருக
ஜெபிப்போமாக. நலமே நல்கிடும் இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பான இறைமக்களே, நமது பரிசுத்த புதுமை பரலோக தாயின் பெருவிழாவிற்கான நவநாளின் 7ஆம் திருவிழாவை நாம் சிறப்பித்து வருகிறோம். இன்றைய நாளில் தூய அடைக்கல மாதா, தூய லூர்து அன்னை, தூய அருளப்பர், தூய இன்னியாசியார், தூய ஜான் போஸ்கோ, தூய திருக்குடும்பம், தூய விண்ணரசி, தூய வளன் அன்பிய இறைமக்கள் திருப்பலிகளை சிறப்பித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நாளை நடைபெறக்கூடிய திருப்பலிகள் குழந்தை இயேசு தூய கார்மேல் அன்னை அன்பியங்களாலும் தூய டொமினிக் சாவியோ சபை மாணவர்களாலும், 3வது திருப்பலியானது புதுநன்மை திருப்பலியாக அதனை சிறப்பிக்கக்கூடிய புதுநன்மை குழந்தைகள் இவர்களால் நாளை திருப்பலிகள் சிறப்பிக்கப்படவிருக்கின்றன. மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து நற்கருணை பவனி, மறையுரை, நற்கருணை ஆசீர் ஆகியவை நடைபெறும். இன்றைய நாளிலே இந்த மாலை ஆராதனையிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபித்தவர்கள் அன்னை மரியாள் ஞானத்தின் இருப்பிடம்
என்பதை விவிலியத்திலிருந்து பல மேற்கோள்கள் மூலமாக நமக்கு அறுதியிட்டு எடுத்துரைத்தவர்கள் அருட்தந்தை வில்சன் அடிகளார். தந்தையவர்கள் ஆலந்தலை திருத்தலத்திலே பங்கு தந்தையாக பணியாற்றுகிறார்கள். உண்மையிலே ஒரு நல்ல நண்பர், நமது ஆலயத்தின் மீது உண்மையான பக்தியும் பாசமும் உடையவர். பார்க்கின்ற பொழுதெல்லாம் புன்னகையோடு கூறுவார், ஃபாதர், நாங்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய வேளையிலே, சிறுவனாக இருக்கக்கூடிய வேளையிலே அனைவரும் இந்த திருவிழாவிற்கு வடக்கன்குளம் வருவோம், இங்கே தங்குவோம், தேர் பவனியெல்லாம் முடிந்துவிட்டுதான் செல்வோம் என்று தனது மாணவ பருவத்தில் இந்த விழாக்களை கண்டு மகிழ்ந்ததை எப்பொழுதும் எனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, இதை மையப்படுத்திய பார்வை அவரது வார்த்தையில் ஒலிக்கும். தந்தையவர்கள் செனட் மெம்பராக, கல்வி பணிக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வார்த்தைகளை நான் நன்கு கவனிப்பேன். அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக, மறை மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காகவே எப்பொழுதும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர், குருவானவர் இன்றைய நாளிலே நமக்காக வருகை தந்து இந்நாளை சிறப்புற செய்திருக்கிறார்கள். தந்தையவர்களுக்கு நமது பங்கு இறைமக்கள் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றோம். அன்பான இறைமக்களே, நாளை மாலை நற்கருணை பவனி நடைபெறக்கூடிய ஒரு நிலை. எனவே நற்கருணை பவனி நடைபெறும் பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களையும் அருள் கூர்ந்து உரிமையாளர்கள் அகற்றிவிடுங்கள். இடம் இல்லை என்றால் இருக்கவே இருக்கிறது நமது ரோஜ் பூங்கா, அங்கேயாவது கொண்டு வையுங்கள் தயவு செய்து. காரணம், காலை வேளையிலே அந்த ஜெபமாலை பவனியை பார்க்கக்கூடிய வேளையில் அதிகமான வாகனங்கள் நமது ரத வீதியை மறித்து கொண்டிருக்கின்றன. எனவே தயவு செய்து அனைத்து வாகனங்களும், அது 2 சக்கர வாகனமாக இருக்கலாம், 4 சக்கர வாகனமாக இருக்கலாம், அனைத்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 3வது திருப்பலி புது நன்மை திருப்பலி. 58 குழந்தைகள், குழந்தைகள் புதுநன்மை பெறவிருக்கிறார்கள். அந்த 58 குழந்தைகளின் பெற்றோரும் சரியாக 7 மணிக்கு ஆலய வளாகம் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அந்த குழந்தைகளினுடைய அந்த பவனியிலே நமது பெற்றோரும் அந்த பவனியில் பங்கெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை வரிசைப்படுத்தக்கூடிய வேளையில் பெற்றோர்களாகி நீங்களும் அங்கே அமர்ந்திருக்க முடியும். திவ்ய நற்கருணையை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வேளையில் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் அதை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்க முடியும். எனவே அனைத்து பெற்றோரும் அருள் கூர்ந்து சரியாக காலை 7 மணிக்கு வருகை தந்து 3வது திருப்பலியை சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3 மண்டலங்கள் மட்டும்தான் திருமண வார்த்தை பாட்டை புதுப்பிக்கும் மண்டலங்களாக பெயர் கொடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து நாளை காலைக்குள் உங்களது மண்டலத்தின் எத்தனை நபர்கள் திருமண வார்த்தை பாட்டை புதுப்பிக்கும் நிகழ்வில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பிய மண்டல பொறுப்பாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமோஸ், எசாயா, தானியேல், எரேமியா ஆகிய 4 மண்டலங்கள் பெயர்களை கொடுத்திருக்கிறீர்கள். மற்ற 4 மண்டலங்களும் விரைவில் பெயர்களை கொடுத்து சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அனைவருக்கும் வணக்கம். மரியன்னையும் பாத்திமா காட்சிகளும் என்ற தலைப்பில் நேற்று நிகழ்ந்த மறையுரை போட்டியில் பங்கு பெற்றோரின் எண்ணிக்கை 16.
முதல் பரிசு எஸ் ஸ்னோசா மேரி. முதல் பரிசு எஸ் ஸ்னோசா மேரி. இரண்டாம் பரிசு ஞா கிளாடினா ரோஸ். இரண்டாம் பரிசு ஞா கிளாடினா ரோஸ். மூன்றாம் பரிசு பி தங்கம். மூன்றாம் பரிசு பி தங்கம். தயவு கூர்ந்து நீங்கள் பதில் எழுகின்ற பொழுது உங்களுடைய தொலைபேசி எண்களை எழுத மறக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசு பெற்றவர்களுக்கும் பரிசை வழங்கிய தந்தையவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும். பேரொழியே தங்க நிலவே மாமரியே உன்னை நினைத்தால் தாய்மரியே உள்ளம் ஒருகாதோ உள்ளம் ஒருகாதோ. உதியாகும் உனதாகும் அருள்மழை தாய்மரியே கனி நிறைந்த பொன்மனத்தில் எனக்கோ இடமில்லையோ. வரத்தனை தருவாயோ திருநாளும் மலராதோ எனையாளும் தரமாறா வண்ணச்சுடரே பேரொழியே தங்க நிலவே மாமரியே உன்னை நினைத்தால் தாய்மரியே உள்ளம் ஒருகாதோ உள்ளம் ஒருகாதோ. வழிவந்த வானிலவே திசை மறந்த என் மனப்படகை கரை நீ சேர்ப்பாயோ. திருப்பாதம் என் காலம் சேராது ஒளி தோறும் மணிமாதா வண்ணச்சுடரே பேரொழியே தங்க நிலவே மாமரியே
பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெறாலே